அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் படித்த புத்தகத்திலிருந்து ஒரு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேனி அருகில் உள்ள எண்டப்புலி கிராமத்தில் 69 வயது சங்கிலி என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். தலித் சமூகத்தைச் சேர்ந்த சங்கிலி தன்னுடைய பேத்தி பூப்புனித நீராட்டு விழாவிற்கு ஃப்ளக்ஸ் வைத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக ஆதிக்க சாதியினர் கீழ் ஜாதியில் பிறந்த நீ எப்படி ஃப்ளக்ஸ் வைக்கலாம் என்று கூறி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். மெட்ராஸ் படத்தில் சுவர் என்பது வெறும் சுவர் அல்ல, அது அதிகாரம் என்று வசனம் வரும். அதுபோன்றுதான் ஃப்ளக்ஸ் போர்டு இன்றைக்கு தமிழகத்தில் சாதி அதிகார கருவியாக மாறியிருக்கின்றது. வர்த்தகம், சினிமா, அரசியல் என்று மட்டுமே இருந்த ஃப்ளக்ஸ் போர்டு இன்றைக்கு திருமணம், காதணி விழா, பூப்புனித நீராட்டு விழா, கோவில் திருவிழா, புதுமனை புகுவிழா, இறப்பு என்று சகல நிகழ்ச்சிகளுக்கும் ஃப்ளக்ஸ் போர்டு வைக்கப்படுகின்றது. ஜாதி இயக்கங்கள் தங்களுடைய ஜாதி பெருமையை கூறுவது ஒன்றும் மற்ற சாதிகளை இழிவுபடுத்துவது போதும் ஃப்ளக்ஸ் வைப்பார்கள். இதனால் அந்த பகுதியில் பதட்டமும் கலவரமும் மோதலும் ஏற்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு ஜாதி இயக்கங்களை கடந்து சகல நிகழ்ச்சிகளிலும் தங்களுடைய ஜாதி பெருமையை கூறி ஃப்ளக்ஸ் வைக்கின்றனர். ஜாதி இயக்கத்தில் வைக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் போர்டால் கலவரம் வந்தாலும் அது 2 ஜாதி இயக்கத்திற்கான கலவரமாக பார்க்கப்பட்டது. ஆனால் சமீப காலங்களில் வீடு மற்றும் கோவில் நிகழ்ச்சிகளில் சாதி சார்ந்த வாசகங்கள் அடங்கிய ஃப்ளக்ஸ் வைப்பதனால் 2 சமூகத்திற்கு இடையேயான பிரச்சனையாக மாறுகிறது. இந்த ஃப்ளக்ஸ் வைப்பவர்கள் ஜாதி இயக்கம் இல்லாமல் சாதிப்பற்று உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களாலும் தேவையில்லாத பதட்டம் ஏற்படுகின்றது. இந்த பகுதியில் நாங்கள் தான் அதிகாரம் மிக்கவர்கள், எங்களை எதிர்த்தால் வாழ முடியாது என்ற இந்த ஃப்ளக்ஸ் போர்டு மூலம் சாதி அதிகாரத்தை சொல்லுகின்றனர். இதனால் பள்ளி சிறுவர்கள் கூட ஜாதி உணர்வுடன் நடந்து கொள்கின்றனர். பல கிராமங்களில் சாதி வாசம் அடங்கிய ஃப்ளக்ஸ் பேனரில் பள்ளி சிறுவர்களின் புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த ஆண்டு சிவகங்கை பகுதியில் உயர்கல்வி அதிகாரி ஒரு பள்ளியில் ஆய்வு நடத்துகின்ற போது பள்ளி மாணவர்கள் அணிந்த சீருடைக்குள் சாதி வாசகம் அடங்கிய பனியன்கள் போட்டிருந்தனர். அந்த அதிகாரி இந்த மாணவர்களை கண்டித்துவிட்டு சென்றார். ஆசிரியர்கள் விசாரிக்கின்ற போது இது எங்கள் கோட்டை, எங்களே மிரட்டுகின்றியா என்று அந்த மாணவர்கள் ஆசிரியை மிரட்டி இருக்கின்றனர். இது எங்கள் கோட்டை என்பது ஃப்ளக்ஸ் பேனர் வாக்கியம் அது எப்படி குழந்தைகளிடம் விஷமாக மாறி இருக்கின்றது. ஆண்ட பரம்பரை நாங்கள் அடிமையை மோதாதே என்று இழிவுபடுத்துகின்ற ஃப்ளக்ஸ் போர்டும் வைக்கப்படுகின்றன. இதனால் மோதல் ஏற்பட்டு காயமடைவது ஒரு பக்கம் இருந்தாலும் மன ரீதியாக 2 சமூக குழுக்களிடையே விரிசலும் ஏற்படுகிறது. நேற்று வரை ஒருவருக்கொருவர் நட்புடன் பழகி வந்த